மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலும் தாவேகா தலைவர் விஜய் மத்திய பாஜக அரசையும் தமிழகத்தை பொறுத்தவரை மாநில அரசான திமுகவை விமர்சித்தும் பல்வேறு விஷயங்களை முன்வைத்து வந்தார். தாவேகா தலைவர் விஜய் தற்போது புதுச்சேரியில் அவர் பொதுக்கூட்டத்தை நடத்துகிறார். அங்கு என்ன பேசப் போகிறார்? புதுச்சேரி அரசியல் குறித்து தாவேகா தலைவர் புரிதல் என்னவாக இருக்கிறது? அவர் மக்களுடைய பிரச்சனைகள், குறிப்பாக புதுச்சேரி மக்களின் நீண்டகால பிரச்சனையாக என்ன இருக்கிறது என்பது தொடர்பாகவும் அவர் பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. தகவல்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் அப்படிங்கிறது. இது தவிர்த்து வேறு என்னென்ன நீண்ட கால பிரச்சனைகள்லாம் இருக்கு? குறிப்பாக விஜய் கரூர் சம்பவத்திற்கு பிறகு பொது இடத்தில் பேசுவது முதல் கூட்டமாக புதுச்சேரி கூட்டம் இருக்கிறது. எனவே தமிழகத்து அரசியலில் கலந்து புதுச்சேரி அரசியலும் சேர்த்துதான் பேசுவார். நிச்சயமாக அப்படிதான் ஒரு எதிர்பார்ப்பு அனைவரும் மத்தியிலும் நிலவுகிறது. குறிப்பாக விஜயை பொறுத்தவரையும் அவர் வெளியே பேசவில்லை என்ற பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருந்தது. அந்த விமர்சனங்களுக்கு பதில் அளிப்பார். குறிப்பாக எதனால் தான் வெளியே பொதுக்கூட்டத்திலோ மற்ற இடங்களோ வர முடியாததற்கு என்ன காரணம் என்ற ஒரு தகவலை தெரிவிப்பார். அது மட்டும் இல்லாமல் தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் அந்த சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது என்றும் அவர் தெரிவிப்பார். அதிலும் குறிப்பாக பாஜக கூட்டணியோடு இருக்கும் என்ஆர் காங்கிரஸை குறித்து நிச்சயமாக பெரிய அளவில் விமர்சனம் இருக்காது. ஏனென்றால் பாஜகவுடன் என்ஆர் காங்கிரஸ் தான் கூட்டணிக்குது. அந்த என்ஆர் காங்கிரஸ் தான் தற்போது இவர்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. எனவே அதை தொட்டும் தொடாமல் நிச்சயமாக ஒரு அரசியல் இருக்கும். ஆனால் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் பேசுவது போல் கடுமையான விமர்சனம் இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல கேள்விகளுக்கு இங்கே தனது பதிலை நிச்சயமாக தெரிவிப்பார். அவர் மீது வைக்கப்படும் விமர்சனங்கள், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகள் இருப்பதற்கான காரணம் என்ன, அதையெல்லாம் தற்போது இந்த கூட்டத்தின் மூலமாக நிச்சயமாக அவர் வெளிப்படுத்துவார். குறிப்பாக பிரம்மாண்டமான கூட்டம் என்பது இதில் முதலில் விக்கிரவாண்டியில் நடத்தப்பட்ட ஒரு பொதுக்கூட்டம் போல் இங்கு நடத்தப்படவில்லை. காரணம், குறைந்த நேரத்தில் சில நாட்களிலே ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம். ஏனென்றால் அவர் முழுக்க ரோட் ஷோ மட்டுமே எதிர்பார்த்திருந்தார். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 30 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. அதில் 23 சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரிக்குள்ளும், 5 சட்டமன்ற தொகுதிகள் காரைக்காலிலும், யானம், மாஹி உள்ளிட்ட இடங்களில் மற்ற தொகுதியில் இருக்கிறது. இந்த 30 தொகுதியும் புதுச்சேரியில் 23 தொகுதியிலே ரோட் ஷோ மூலமாக அனைத்து சட்டமன்ற மக்களையும் பார்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவரிடம் இருந்தது. அதைதான் அவர் எதிர்பார்த்தார். அதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. குறிப்பாக புத்தி ஆனந்த் புதுச்சேரியில் செல்வாக்கு மிகுந்தவர், என்ஆர் காங்கிரசுடன் ரொம்ப நெருக்கமானவர், ரங்கசாமியுடன் ரொம்ப நெருக்கமானவர். எனவே அவர் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் இருந்தால் தமிழகத்தில் கிடைக்காத அனுமதி நிச்சயமாக புதுச்சேரியில் கிடைக்கும், புதுச்சேரியில் தனது செல்வாக்கை வெளிப்படுத்தலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த ரோட் ஷோ என்பது நிச்சயமாக கிடைக்காது என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டது. காரணம், சென்னை உயர்நீதிமன்றம் புதுச்சேரிக்கு கட்டுப்பட்டதுதான். புதுச்சேரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கட்டுப்பட்ட காரணத்தினால் அங்கிருக்கும் வழக்குகள் இதில் எது எடுக்கலாம் என்ற ஒரு காரணத்தால் கூட இருக்கலாம் என்று பேசப்படுகிறது. காவல்துறை பல்வேறு விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள், அனைத்து சாலைகளும் தமிழகத்தில் இருந்து வரும் அனைத்து சாலைகளும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. தமிழகத்திலிருந்து யாரும் இங்கே வரக்கூடாது, குறிப்பாக அப்படி வந்தால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என்பது கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த QR கோடை ஒரு நபர் தான் பயன்படுத்த வேண்டும். ஆனால் ஒரே QR கோடை பயன்படுத்தி 2-3 பேருக்கு சென்று விட்டார்கள். ஒரு சிலர் அந்த உள்ளே சென்ற பிறகு அந்த QR கோடை வெளியே கொண்டு மற்றவரிடம் கொடுத்து மீண்டும் உள்ளே சென்றார்கள். இதன் காரணமாக 5000க்கும் அதிகமான மக்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். இதில் பெரும்பாலும் விஜயை பார்க்க வேண்டும், விஜய் என்ன பேசுகிறார் என்று கேட்பதை விட விஜயை நேரடியாக பார்க்க வேண்டும், அவருடன் செல்ஃபி எடுக்க வேண்டும், அவர் நிற்கும் இடத்தில் நாமும் நிற்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக இளைஞர்கள் பட்டாளம் அதிகமாக அங்க இருக்கிறது, பெண்கள் கூட்டமும் அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே தெரிவித்தார்கள், கர்ப்பிணிகள் வரக்கூடாது, முதியவர்கள் வரக்கூடாது, குழந்தைகள் வரக்கூடாது என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டுப்பாடுகளாம் ஓரளவுக்கு இங்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு சிலர் கட்டாயம் விஜயை பார்க்க வேண்டும் என்ற காரணத்தினால் பல வகையாக காவல்துறை ஏமாற்றிவிட்டு உள்ளே சென்றிருக்கிறார்கள்.
ஆனாலும் அந்த கூட்டம் தற்போது மிகப்பெரிய அளவில் அங்கு நெருக்கடியாக ஏற்படவில்லை என்று சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த இடம் மிகப்பெரிய இடம். அந்த இடத்தில் மேலும் கூட்டம் வந்தால் கூட சமாளிக்க முடியும் என்ற காரணத்தினால்தான் அந்த இடத்தை அங்கு தேர்வு செய்யப்பட்டு காவல்துறை அனுமதித்தது. காவல்துறை தெளிவாக தெரிவித்தது, விஜய் வரும் வழியில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்ற காரணத்தினால் விஜய் மேடைக்கு வருவது கூட யாருக்கு தெரியாமல் தான் அந்த மேடைக்கு அருகே வந்தார். ஒரு சாதாரண காரில் அவர் சென்ற காரணத்தினால் விஜய் தான் செல்கிறார் என்று புதுச்சேரி மக்களுக்கும் தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனால் பல இடங்களில் இருந்த காவல்துறை கூட தெரியவில்லை. காவல்துறை 2-3 சாலைகளை தயார் நிலையில் வைத்திருந்தது. அந்த சாலைகள் எல்லாம் தவிர்த்துவிட்டு அவர் வேறொரு சாலையில் சென்று விட்ட காரணத்தினால் எந்த வழியாக விஜய் சென்றடைந்தார் என்று கூட இன்னும் சரியாக யாருக்கும் தெரியாது. அந்த அளவு பாதுகாப்பாக விஜய் அந்த மேடைக்கு சென்று விட்டார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் தொடங்க இருக்கிறது. இதிலும் குறிப்பாக தமிழகத்தில் பெரிய ஆளுமையில் இருந்த செங்கோட்டையன் உள்ளிட்ட நபர்கள் எல்லாம் இந்த கட்சியில் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த சில தகவல்கள் எல்லாம் விஜய் எதிரொலிக்கலாம். அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறார், அதை விஜய் எதிரொலிக்கிறாரா, பேசுகிறாரா, அந்த அரசியல் தமிழகத்தில் எப்படி எதிரொலிக்கும் என்றுதான் தெரிய வரும். குறிப்பாக செங்கோட்டையன் ஒரு வியூக வகுப்பாளராக கூட தமிழகத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நபர் தற்போது விஜயுடன் சேர்ந்த பிறகு அரசியல் குறித்து பல்வேறு விதமான புரிதல்களோடு அவருக்கு பல்வேறு விதமான தகவல்கள் சென்றிருக்கும். அந்த தகவல்கள் எல்லாம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் விஜய் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த எதிர்பார்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை ஆற்றும். காரணம், அவர் சொல்லும் தகவலுக்கு நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் பல்வேறு விதமான தகவல்களை தெரிவிப்பார்கள். இதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் தற்போது அவர் வந்திருக்கும் இந்த இடத்தில் கூட்டம் அதிகமாக வரக்கூடாது, பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் அவர் விதித்திருந்தாலும் பொதுமக்கள் ஆர்வத்தின் காரணமாக பல பகுதியில் இருந்து வந்துவிட்டார்கள். அவர்கள் நேற்று இரவே கூட சிலர் வந்துவிட்டார்கள். இன்று காலை தான் பல இடங்களில் காவல்துறை சோதனை சாவடி அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் நேற்று இரவே புதுச்சேரிக்குள் பலர் வந்துவிட்டார்கள். புதுச்சேரி மாநிலமும் தமிழகத்தையும் நிச்சயமாக பிரிக்க முடியாது. காரணம், இங்கு பணியாற்றுவர்கள் பெரும்பாலும் தமிழகத்தில் இருந்தது, குறிப்பாக கடலூர், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் இங்கு பணிக்கு வர வேண்டும். அந்த பணிக்கு வருபவர்களும் விஜயை பார்க்க வேண்டும் என்பதற்காக அங்கு வந்துவிட்டார்கள். இது மட்டுமில்லாமல் விஜய் ரசிகர்கள், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் என பலர் அங்கு குவிந்திருக்கிறார்கள். ஆனாலும் தற்போது வரை அங்கு உள்ளே அனுமதி இல்லை என்று ஒரு சில இடங்களில் தடுக்கப்பட்டது. அந்த இடத்தில்தான் தள்ளுமுள்ளும் காவல்துறையுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. குறிப்பாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சியில் பொதுமக்கள் தற்போது அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள். இதைதான் எதிர்பார்த்தார்கள். தமிழக வெற்றி கழகம் கூட்டம் தள்ளுமுள்ளு ஏற்படும், கூட்ட நெரிசல் ஏற்படும், இதனால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். கரூரில் நடந்த சம்பவம் மீண்டும் ஒரு முறை எங்கும் நடக்கக்கூடாது என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த பெயர் மீண்டும் நாம் எடுத்துவிடக்கூடாது என்றதுக்காக பல்வேறு விதமான பாதுகாப்புகளையும் அவர்களே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். கடந்த முறை நடந்த தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய பிரதான ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதைதான் தற்போது அவர்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். பொதுமக்கள் தமிழக வெற்றி கழகம் கொடுக்கும் அறிவிப்பினை ஏற்றுதான் வர வேண்டும். தமிழகத்திலிருந்து மக்கள் நிச்சயமாக இங்கு வரக்கூடாது என்று அவர்கள் ஏற்கனவே தொடர்ந்து அறிவித்து வந்தார்கள். அதற்காக தான் இந்த QR கோடை நிச்சயம் முதல் முறையாக கூட என்று சொல்லலாம். ஒரு பொதுக்கூட்டத்தில் QR கோடை பயன்படுத்தி அனுமதிப்பது என்பது இதுதான். உள்ளரங்க கூட்டத்தில் ஏற்கனவே பல்வேறு விதமான அடையாள அட்டைகள், பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் இருந்தாலும் பொதுக்கூட்டத்திற்கு முதல் முறையாக QR கோடு கொடுக்கப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படுவது இது முதல் முறை என்று சொல்லலாம். புதுச்சேரி அரசியலை மட்டும் அவர் மையப்படுத்தி பேசுவதற்கான 100% வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக தமிழக அரசியலை பற்றி நிச்சயமாக அவர் பேசுவார். தமிழகத்தில் என்ன நெருக்கடி இருக்கிறது, என்னென்னலாம் செய்தார்கள் என்ற ஒரு தகவலை அவர் தெரிவிப்பார். ஏனென்றால் வியூக வகுப்பாளராக இருந்த செங்கோட்டையன் இணைந்த பிறகு முதல் முறையாக கலந்து கொள்ளும் ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் நிச்சயமாக அரசியலில் பல்வேறு விதமான தகவலை அவர் தெரிவிப்பார். இந்த தகவல் நிச்சயமாக இன்று தமிழகத்தில் ஒரு பேசு பொருளாக, அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசு பொருளாக இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் பார்க்கலாம், அந்த கழுகு பார்வை காட்சி மூலியமாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். விஜய் பயன்படுத்திய அந்த ரோட் ஷோ பயன்படுத்திய பேருந்து தான் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பேருந்து மேல் ஏறிதான் இவர் பேச இருக்கிறார். அதை தான் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கிறார்கள். ஏற்கனவே
இந்த பேருந்தை ஒட்டிதான் இந்த ரோட் ஷோக்கள் நடத்தப்பட்டு பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தப்பட்ட தமிழகத்தில் அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தான் ரோட் ஷோ அனுமதிக்கப்படவில்லை. பட் அந்த பேருந்தை தற்போது அவர் பயன்படுத்துகிறார். அந்த பேருந்தின் மீது ஏறி இந்த கூட்டத்தின் முன்பாக அவர் பேச தயாராக இருக்கிறார். காலை 6 மணியிலிருந்தே இந்த கூட்டம் அங்கு வர தொடங்கிவிட்டது. 6 மணியிலிருந்து காவல்துறையும் பாதுகாப்பு பணியிலிருந்து அவர்களுக்கு யாருக்கெல்லாம் அனுமதி இருக்கிறதோ அவற்றை அனுமதித்தார்கள். மற்ற யாரும் அனுமதிக்கப்படவில்லை. இன்னும் சொல்ல தோணும் என்றால், இந்த கூட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த கழுத்தில் போடப்படும் இந்த துண்டை கூட பலர் தவிர்த்து அந்த சாலை வழியாக பயணித்து உள்ளே சென்று விட்டார்கள். கழுத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட இந்த கட்சி துண்டை போட்டுக் கொண்டு சென்றால் காவல்துறை தடுத்து விடுவோம் என்ற காரணத்தினால் அதை போடாமல் கூட பலர் உள்ளே சென்று விட்டார்கள். இப்படி கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் விஜய் என்ன மாதிரியான அரசியல் பேசப்படுகிறார்? தமிழகத்தை மையப்படுத்துவாரா அல்லது புதுச்சேரியின் மாநிலத்தை மட்டும் பயன்படுத்துவாரா என்று தெரியாது. ஆனால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும், அங்கிருக்கும் மக்களை பொறுத்த வரைக்கும் 2 தரப்பையும் பேசுவார். அது மட்டும் இல்லாமல் விஜய் என்ன பேசினாலும் அதை நாங்கள் பார்ப்போம். அதே சமயத்தில் விஜயை பார்த்தே ஆக வேண்டும் என்ற கூட்டம் என்பது அங்கு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் அந்த ஒவ்வொரு நபரையும் பார்த்தால் என்றால் அனைவருமே முதல் வாக்காளரிலிருந்து 2, 3வது முறையாக வாக்களிக்கும் நபர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். வயது பார்த்தோம் என்றால் 40 வயது குறைவானவர்கள், 20 வயது 21 வயதுக்கு மேலான முதல் வாக்காளர்கள் அல்லது 2, 3 முறை தேர்தல் மட்டுமே தற்போது அங்கு குவிந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நிறைய இளம் வயதினரை அந்த காட்சிகள்ல பார்க்க முடிகிறது. தாவேகா தலைவர் விஜயனுடைய தொண்டர்கள் இளம் வயதினர் அதிகமானோர் அங்கு வருகை தந்திருக்கிறாங்க. ஸ்ரீதர், காவல்துறையினருடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு? ஏன்னா காட்சிகளை பார்க்கிறோம், நிறைய காவல்துறை அதிகாரிகள் ஆங்காங்கே நிற்கிறத, அது குறித்த விவரம் இருக்கா? நிச்சயமாக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் நேரடியாக பார்த்தோம், காவல்துறை பொறுமையாக அவர்களை கையாண்டார்கள். பொதுமக்கள் செல்லும் வழி, அதேபோல் பள்ளிகளுக்கு செல்லும் வழி, மருத்துவமனைக்கு செல்லும் வழி என்பதால் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார்கள். சற்று ஒத்துழைப்பு தாருங்கள், நாங்கள் சொல்லும் வழியாக செல்லுங்கள், இன்று மட்டும் இதை கேளுங்கள் என்று பல இடங்களில் அமைதியாக காவல்துறை செய்தார்கள். ஆனாலும் ஒரு சிலர் கடுமையான கோபத்தை காவல்துறையிடம் எதிர்வினை ஆற்றினார்கள். காரணம், அவர்கள் நாங்கள் பிரதானமாக பயன்படுத்தும் இந்த சாலை எங்கள் வீடுகளுக்கு செல்ல வேண்டும் சாலை, எங்கள் வணிக நிறுவனத்துக்கு செல்லும் சாலை, இதனால் நாங்கள் இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்று காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சி நம்மளால் பார்க்க முடிஞ்சது. காவல்துறை பொறுத்த வரைக்கும் கடலூர்ல இருந்து வரும் அனைத்து சாலைகளும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள். விழுப்புரத்திலிருந்து கொண்டு வரப்படும் அனைத்து சாலைகளும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள். புதுச்சேரி மாநிலத்திற்குள் நகரப்பகுதிக்குள் விழா நடைபெறும் அந்த இடத்தை சுற்றியுள்ள அனைத்து சாலைகளும் தற்போது காவல்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஏனென்றால் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பது மிக கவனமாக காவல்துறை கையாளுகிறது. ஏனென்றால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு பொது இடத்தில் விஜய் பேசுவது இதுதான் தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் மிக நெருக்கமான ஒரு விஷயம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் புதுச்சேரிக்கு வராமல் இருக்க முடியாது. அனைத்து விதமான பள்ளிகளுக்காக இருந்தாலும் சரி, மருத்துவமனைக்காக இருந்தாலும் சரி, இங்க இருக்கும் வியாபார நிறுவனங்களுக்கு, வணிக நிறுவனங்களுக்கு, அனைத்து பகுதி மக்களும் இங்கே செல்வார்கள். அப்படி இருக்கும் சமயத்தில் இதில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் யார் என்று நம்மளால் கண்டறிய வேண்டும் என்றால் அந்த இடத்திற்கு வரும்போதுதான் கண்டறிய முடியும். எனவேதான் அந்த இடத்தில் பல இடங்களில் சில வாக்குவாதம், சில தள்ளுமுள்ளல் ஏற்பட்டது. ஆனால் காவல்துறை அதையெல்லாம் சமாளித்து விட்டார்கள். தற்போது விஜயும் மேடைக்கு வந்துவிட்டார். விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பேச இருக்கிறார். அந்த பேச்சு எது குறித்து இருக்கும் என்பது, எதிர்பார்ப்பு என்பது ஒட்டுமொத்த அரசியல் பிரமுகர்களிடம் பொதுமக்களிடம் இருக்கிறது. குறிப்பாக விஜய் தனது மன அழுத்தத்தை ஒட்டுமொத்தமாக கொட்டி தீர்ப்பாரா அல்லது நிதானமாக கையாள்வாரா என்பது இன்னும் அரை மணி நேரத்தில் இல்லை 10 நிமிடத்தில் அவர் பேச உடனே தெரிந்துவிடும். தமிழக அரசியலை தொட்டு பேசுவாரா அல்லது புதுச்சேரி அரசியலை மட்டும் பேசுவாரா என்பது நம்மளால் யூகிக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. ஆனாலும் நிச்சயமாக தமிழகத்திற்கு ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்வார் என்பது ஆணித்தரமாக சொல்ல முடியும். அதிலும் குறிப்பாக புதுச்சேரி மாநிலம் என்ஆர் காங்கிரஸ் ஏற்கனவே பல முறை ஒரு கோரிக்கை வைத்து வருகிறது. தனி மாநில அந்தஸ்து எங்களுக்கு வேண்டும், ஏனென்றால் யூனியன் பிரதேசமாக இருக்கும் காரணத்தினால் எந்த விதமான செயலையும் இங்கே தன்னிச்சையாக செய்ய முடியவில்லை என்ற ஒரு கோரிக்கையை
என்ஆர் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே ஆண்ட அரசுகளாக இருந்தாலும் சரி, தனி மாநில அந்தஸ்து என்பதை பிரதான கோரிக்கையாக வைத்தார்கள். எனவே இந்த பிரதான கோரிக்கையை நிச்சயமாக விஜய் வைப்பார். தனி அந்தஸ்து கிடைத்தால்தான் புதுச்சேரி மக்களுக்கு தேவையான பல்வேறு விஷயங்கள் செய்து கொடுக்க முடியும். எனவே தனி மாநிலத்தை குறித்து நிச்சயமாக அவர் பேசுவார். அதற்கு ஒரு வரவேற்பும் இருக்கும். அது மட்டுமல்லாமல் என்ஆர் காங்கிரசும் தற்போது பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கும் காரணத்தினால் கடும் விமர்சனம் வருமா, கடுமையான சொற்கள் பயன்படுத்துவாரா என்பது ஒரு கேள்விக்குறிதான். எனவே விஜய் பேசும் குறித்து முழுமையாக அனைத்து தகவல்களையும் நம்மால் சொல்ல முடியாது. தற்போது சேகரிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டுமே நம்மளால் பண்ண முடியும். குறிப்பாக விஜயை பொறுத்தவரை காலை 9 மணிக்கு தொடங்கி 5 மணி வரை ரோட் ஷோ நடத்த வேண்டும். புதுச்சேரி மாநிலத்துக்குள்ள 23 சட்டமன்ற தொகுதியும் கடந்து சென்று மக்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவரிடம் இருந்தது. ஆனால் அந்த ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக புதுச்சேரி மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை என்ஆர் காங்கிரஸ் சந்தித்திருக்கும். ஏனென்றால் சிறிய சாலைகள், இந்த சாலை வழியாக செல்லும் போது பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். இதனால்தான் இந்த ரோட் ஷோ என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கூட இவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. ஆனாலும் திட்டமிட்டபடி இவர்கள் புதுச்சேரியில் கூட்டத்தையாவது நடத்திவிட வேண்டும் என்ற காரணத்தால் ரோட் ஷோ இல்லை என்றாலும் பரவாயில்லை, பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி தாருங்கள் என்று கடந்த 5ஆம் தேதி கேட்டிருந்தார்கள். அந்த தேதி மட்டும் ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் தற்போது இந்த கூட்டத்தை சில நாட்களிலேயே தயார் செய்து தற்போது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் விஜயோ தமிழக வெற்றி கழகம் என்ன மாதிரியான முடிவை எடுக்க போகிறது, இது புதுச்சேரி மாநிலத்தில் என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. என்ஆர் காங்கிரஸ் இதற்கு முன்பாக ரங்கசாமி காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தார். அவர் காங்கிரஸில் ஏற்பட்ட அதிர்ச்சியின் காரணமாக வெளியேறி தனி கட்சி ஆரம்பித்து தற்போது முதலமைச்சராக இருக்கிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கும் காரணத்தினால் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி குறித்து கடுமையான விமர்சனங்களை விஜய் வைப்பாரா என்று ஒரு கேள்விக்குரியது. ஏனென்றால் உள்துறை அமைச்சர் பாரதிய ஜனதா கையில் இருக்கிறது. அவர்கள்தான் காவல்துறை மூலமாக தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த கடும் சொற்கள் விஜய் வாயிலிருந்து நிச்சயமாக வராது என்று ஒரு யூகமாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல தாவைக்கா தலைவர் விஜய் பேச இருக்கிறாரு ஸ்ரீதர். அதுல அவர் என்னெல்லாம் பேச போகிறார் அப்படிங்கறது தெரிஞ்சிரும். இப்போ இன்னொரு கேள்வி, புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கு அங்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கு. அதே போல எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக அப்போதே புதுச்சேரியில ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தது. இது தவிர தேசிய கட்சிகளான பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் புதுச்சேரியில நல்ல செல்வாக்கு இருக்கு. இதற்கு மத்தியில தாவேகாவினுடைய வரவு புதுச்சேரி அரசியல் களத்துல எப்படி இருக்கு, என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? நிச்சயமாக காங்கிரஸ் மிகப்பெரிய அளவு ஆளுமையாக புதுச்சேரி மாநிலத்தில் காலொன்றிருந்தது. அதை கடந்த தேர்தலில் தான் பாரதிய ஜனதா கட்சி உடைத்தெறிந்தது. குறிப்பாக நியமன எம்எல்ஏ கூட தற்போது பாரதிய ஜனதா கையில் தான் இருக்கிறது. அமித்ஷா வருகைக்கு பிறகு புதுச்சேரியில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டது. அந்த அரசியல் மாற்றம் விஜய் வருகைக்கு பிறகு நடைபெறுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் பேச்சும் தற்போது புதுச்சேரியில் நிலவுகிறது. அமித்ஷா கடந்த முறை வந்து சென்ற பிறகு நியமன எம்எல்ஏ பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அப்போதே மிகப்பெரிய ஒரு சர்ச்சை எழுந்தது. அதுபோல் அமித்ஷா போல் விஜய் இருப்பாரா? விஜய் வந்த பிறகு புதுச்சேரியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? குறிப்பாக விஜயை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் இவர் ஒரு நடிகராக மிக போற்றப்படுகிறார். தமிழகத்தில் மட்டுமல்லாமல் புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் விஜய்க்கு என்ற ஒரு முகம் அடையாளம் இருக்கிறது. அதை வைத்து புதுச்சேரி மாநிலத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பது பல கட்சிகளின் எண்ணமாக இருக்கிறது. அதை புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கும் என்ஆர் காங்கிரஸ் அறுவடை செய்யுமா? விஜயின் முகத்தை வைத்து இங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை, குறிப்பாக பாரதிய ஜனதா இல்லாத ஒரு ஆட்சியை அமைக்க முடியுமா என்ற ஒரு வியூகமும் அவர்கள் கையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் நிச்சயமாக ஒரு எதிரொலியாக இந்த கூட்டத்தில் முழுமையாக தெரிந்துவிட முடியாது. நிச்சயமாக இந்த விஜயோட வருகை பேசு பொருள் புதுச்சேரியில் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஏனென்றால் யாரை எதிர்க்க போகிறார், யாரை ஆதரிக்க போகிறார் என்று ஒரு சின்ன திட்டமாவது இந்த பேச்சின் மூலியமாக யாராலும் யூகிக்க முடிக்க முடியும். அவர் பேச்சை பொறுத்துதான்
புதுச்சேரி மாநிலம் தற்போது எப்படி இருக்க போகிறது, யாருடன் வந்து கூட்டணி வைக்கப் போகிறார்கள் என்று விஜய் இன்று வந்து நிச்சயமாக ஒரு முடிச்சை அவிழ்த்து விடுவார். அந்த முடிச்சு அவிழ்த்த பிறகு புதுச்சேரி மாநிலத்திலும் இந்த தேர்தல் ஒட்டிக்கும்.